பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆழமான வேத பாட வகுப்புகளை கேட்கும்படியாய் வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற சத்தியம் வேத பாடம் என்னவென்றால் சாத்தானும் சர்வாயுத வர்க்கமும். ஆக்சுவலாக சாத்தான் சப்ஜெக்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குதோ அதை விட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த சர்வாயுத வர்க்கம். மோஸ்ட்லி நான் நிறைய இடத்துல இந்த ஸ்டடி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா செலக்டபிள் பர்சன் தான் வருவாங்க. எப்படி தேவன் அந்த கிதியோனை வச்சு ஒரு ஆர்மிக்கு ரெடி பண்ணுறாரு பார்த்திங்களா? அந்த தண்ணீரை குடிக்கும் போது தேவன் சொல்கிறார் இல்லையா, அந்த பேட்டர்ன் எப்படி குடிக்கிறாங்கன்றது அதில் நாய் மாதிரி எடுத்து நக்கி குடிக்கிறோன்னு தான் என்ன பண்ணார், செலக்ட் பண்ணார். அந்த மாதிரி இந்த சர்வாயுத வர்க்கத்தை தேவன் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். இந்த சர்வாயுத வர்க்கம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம், த ஆர்மர் ஆஃப் காட் அப்படின்ற இந்த ஒரு தலைப்பு மிக முக்கியமான ஒரு தலைப்பு. அதே நேரத்தில் கிறிஸ்தவ வட்டாரங்களிலே மிகவும் தவறாய் புரிந்து கொண்டிருக்கிற தலைப்பு இது. அதெல்லாம் வருகிற நாட்களில் தேவனுக்கு சித்தமானால் பார்க்கலாம். குறிப்பாக இது எப்படின்னா த மெச்சூரிட்டி லெவல் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் ட்ரூத்துன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு முதிர்ச்சி நிலை சத்தியம் தான் இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். இதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆக்சுவலாக இதை நாங்கள் வேதத்தில் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது இதை ஒரு 10 வால்யூமாக எடுத்தேன். இது ஒரு 10 வால்யூமாக எடுத்தது. கிட்டத்தட்ட ஒரு 10 hours இந்த சப்ஜெக்டு. இதை எவ்வளோ சுருக்க முடியும் அப்படின்னு சுருக்கி வச்சாலும் 4 hour வருது. ஸோ 4 classes ஆகுது. அதனால் மேக்ஸிமம் இன்றைக்கி தேவனுக்கு சித்தமானால் நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி பார்க்கலாம். தேவனுக்கு சித்தமானால் தருணம் வாய்க்குமானால் தொடர்ந்து இந்த காரியத்தை குறித்து நம்ம தியானிக்கலாம் வருகிற நாட்களில். சரி, குறிப்பாக இந்த சர்வாயுத வர்க்கத்தை நான் ஒரு 3 கேள்விகளை அடிப்படையாக வச்சு இந்த நாளில் இந்த பாடத்தை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். முதல் கேள்வி என்னவென்றால், சர்வாயுத வர்க்கம் என்றால் என்ன? சர்வாயுத வர்க்கம் என்றால் என்ன? ரெண்டாவது, சர்வாயுத வர்க்கம் எப்படிப்பட்டது அல்லது தேவன் எப்படி எதற்காக உருவாக்கினார்? சரியா, சர்வாயுத வர்க்கம் எப்படிப்பட்டது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, சர்வாயுத வர்க்கத்தின் நோக்கம் என்ன? சர்வாயுத வர்க்கத்தின் நோக்கம் என்ன? முதல் கேள்வி என்னங்க, சர்வாயுத வர்க்கம் என்றால் என்ன? ரெண்டாவது, சர்வாயுத வர்க்கம் எப்படிப்பட்டது? மூன்றாவது, சர்வாயுத வர்க்கத்தின் நோக்கம் என்ன அப்படின்றத முதல்ல நம்ம இந்த பேசிக்கில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை பார்க்கலாம். ஏன்னா இதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதில் அவ்வளோ மகத்துவமான காரியங்கள் இருக்குது. ஸோ முதல் கேள்வி, சர்வாயுத வர்க்கம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம கேட்போமே. ஆனால் ஆக்சுவலாக சர்வாயுத வர்க்கம், தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்கின்ற வார்த்தை மூலமொழியில் பெனோபிலியோதியோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெனோபிலியோதியோஸ், அதாவது த கம்ப்ளீட் ஆர்மர் ஆஃப் காட், தேவனுடைய முழுமையான ஆயுத கவசம், அதான் அதனுடைய அர்த்தம். அதை தான் தமிழில் சர்வாயுத வர்க்கம், தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் போட்டிருக்காங்க. அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் அதனுடைய அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா தேவனுடைய முழுமையான ஆயுத கவசம், அதான் அதனுடைய அர்த்தம், த கம்ப்ளீட் ஆர்மர் ஆஃப் காட். ஸோ இந்த சர்வாயுத வர்க்கம் ஜென்ரலாக நம்ம பவுல் சொல்லி கொடுக்குற ஒரு விதம் இருக்குது. அதை மெட்டபாலிக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஏதேனும் ஒரு பொருளை வச்சு அதன் அடிப்படையில் பவுல் பேசுவார். அது அவருடைய ஞானம். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் இந்த ஒலிம்பிக் கேமை பற்றி கூட அந்த டைமில் அந்த விளையாட்டுகளை கூட வச்சு என்ன சொன்னார், பந்தய பொருளை அடையும்படி என்ன பண்ணார், லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஒரு சிம்பாலிக்காக ஒரு விஷயத்தை அடிப்படையாக வச்சு பேசுகிற ஒரு விஷயம். மோஸ்ட்லி இந்த இடத்துல மெஜாரிட்டி வைஸ் எல்லாருமே நினைக்கிறது என்னென்னா, ஒரு ரோம போர் சேவகரை பார்த்து பவுல் என்ன பண்ணார், இந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்குறாரு. ஏன்னா நீங்கள் அந்த பகுதியை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். யார் படித்தாலும் சுலபமாக புரிந்து கொள்ளுகிற விதத்தில் இருக்கும். அதை ஸ்டடி எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இன்றைக்கி கூட ஒரு புதிதாக ஒரு 2 சகோதரர்கள் வர்ற மாதிரி இருந்தாங்க. கடைசி நேரத்தில் அவங்களுக்கு ட்ரெயின் மிஸ் ஆகிடுச்சு.
அப்போ அவங்க கேட்டாங்க, என்ன பிரதர் இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறீங்கன்னு? சர்வாயுத வர்க்கம். அப்படிங்களா, பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கிறேன்ட்டாங்க. அப்போ என்னென்னா அதை கற்றுக்கொள்ளணுன்ற ஒரு இது வரல. ஏன்னா அது வேதத்தில் ரொம்ப சுலபமாக இருக்குது, ஈஸியாக புரிந்து கொள்கிற விதத்தில் அது எழுதப்பட்டிருக்கு. அதனால் அதுக்குள்ளே ஒரு ஆழம் இருக்குதுன்றத தெரியாது. பவுல் வந்து ஒரு ரோம போர் சேவகனை பார்த்து இந்த காரியத்தை சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாருமே அதை அந்த ரோம போர் சேவகரை வச்சு தான் அதை வச்சு பேசுவாங்க. அந்த போர் சேவகர் மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அது முற்றிலும் தவறு. ஏன்னா பவுல் தெளிவாக சொல்கிறாரு. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். எபேசியர் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். யாருடைய சர்வாயுத வர்க்கமா? தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தேவனுடையது. இது ஒரு லிட்டரலாக ஒரு போர் சேவகரை வச்சு ஒரு சொல்லியிருந்தாலும், ஆனால் இவர் சொல்ல வர கருத்து என்னவென்றால், சத்தியம் என்னவென்றால், இது தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். அதிலே 13வது வசனம் வாசிங்க. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பாத்தீங்களா, தேவனுடைய, மறுபடியும் மென்ஷன் பண்றாரு, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு இங்க சொல்றத பார்க்கணும். அப்போ இந்த சர்வாயுத வர்க்கம் என்றால் என்ன அப்படின்னா, இந்த சர்வாயுத வர்க்கம் யாரை சார்ந்ததுன்னா, இது தேவனை சார்ந்தது. தேவனுடைய ஆதீனத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை அவர் என்ன பண்ணார், சபைக்கு தம்முடைய குமாரன் மூலமாய் கொடுத்தது தான் தேவனுடைய சர்வாயுத வர்க்கன்றதை முதல்ல மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கணும். இது வந்து ஏதோ ஒரு எல்லா பாடம் போல அல்லது எல்லா சத்தியம் போல இதுவும் ஒரு சத்தியம் அல்ல. இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சத்தியமாக இருக்குது. அதனால தான் நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை வச்சு தான் தேவன் மோஸ்ட்லி பேசுவார். உடன்படிக்கை அல்லது ஒரு பிரமாணம், இந்த அடிப்படையில் தான் பேசுவார். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரட்சிப்பு, மீட்பு, ஆவியின் வரம், இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்குங்களா, இதெல்லாம் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குதோ அந்த லெவலுக்கு ஈக்குவல் சர்வாயுத வர்க்கத்துக்கு உண்டு. அந்த அளவுக்கு அதில் உண்டு. இது ஏதோ அந்த பகுதியை நம்ம பிரித்து பார்த்து படித்து அதன் மூலமாய் அறிந்து கொள்கிற ஒரு காரியம் கிடையாது. இது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய, நாம் பயன்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். சரிங்களா, அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ சர்வாயுத வர்க்கம், தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் அப்படின்னு பார்க்குறோம். அதே நேரத்தில் அங்கே என்ன சொல்லுது, பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கிறதுக்கு என்ன வேணுமா, திராணி வேணும். எதிர்த்து நிற்கிறதுக்கு என்ன வேணும், திராணி. அந்த திராணி எதில் வச்சிருக்கிறார்னா, தேவன் அவருடைய அந்த சர்வாயுத வர்க்கத்தில் வச்சிருக்கிறார். அதே 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 10:4. எங்களுடைய பேராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு, எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க, அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கும் தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. என்ன பலனா? தேவ பலம். புரியுதுங்களா? தேவ பலன். அப்போ விசுவாசிகளுக்கு தேவன் கொடுக்கிற இந்த ஒரு படை அணிகலன்கள் தேவ பலம் உள்ளது. இதுல என்ன இருக்குதுங்க, தேவ பலன் உள்ளது. இது தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் எதற்கென்றால் பிசாசை எதிர்க்க நிற்க திராணி. அதே நேரத்தில் இது நம்முடைய போராயுதம். இந்த நம்முடைய போராயுதம் ஏன் சொல்கிறாங்கன்னா, இதில் தேவனுடைய பலன் இருக்குது. அப்போ இது நம்ம மாம்சீகமாக போராடுகிற ஒரு விஷயம் அல்ல, மாம்சத்தில் இருந்து இந்த ஆவியை பெற்று ஆவியில் போராடக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் தேவன் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு காரியம் என்பதை நாம் முதல்ல தெளிவாய் புரிந்து கொள்ளணும். அதனால தான் லிட்டரலாக இதை எப்படி பார்ப்பாங்கன்னா, இது ஒரு மாம்சத்துக்கு எடுத்துக்கிற மாதிரியே நம்ம நினச்சிப்போம். அந்த தலை சீரா இதெல்லாம் நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறதில்ல. தலை சீரா அதில் இருக்கக்கூடிய 6 காரியத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதில்ல. முதல்ல அந்த சர்வாயுத வர்க்கம்னா என்னான்றத அந்த காரியத்தை மாத்திரம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பார்ட்டாக பிரித்து ஒவ்வொரு விஷயத்தை தேவன் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாருன்னா, பவுலுக்கு அங்கே சொல்லியிருக்கிறார், அந்த வெளிப்பாடை கொடுத்துருக்கிறாருன்னா,
இது வந்து ஒரு மாம்சத்துக்கு ஏதுவான காரியம், மாம்சத்துக்குரிய காரியம் அல்ல. இது ஆவியில வெளிப்படுத்த வேண்டிய காரியம். விளங்குதா? இது ஆவிக்குரிய செயல்பாடு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதனால தான் சொல்றாரு, அதுல 5வது வசனம் வாசிங்களா, 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் என்ன பாருங்க, தர்க்கங்கள், மேட்டிமையை நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிறைப்படுத்துகிற என்னங்க முடிவு, கீழ்ப்படியே சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். சிறைப்படுத்துவர்களாக இருக்குது. அப்போ இது எப்படின்னா, அதான் முன்னாடி சொன்ன, இது ஆவிக்குரியது. தேவனுக்கு விரோதமான தர்க்கங்களானாலும் மேட்டிமையான எண்ணங்களானாலும் அதை என்ன பண்ணுதான், கிறிஸ்து இயேசுக்குள்ள கீழ்ப்படுத்தி சிறைப்படுத்துறதுக்கு இந்த போராயுதம் அவசியம். அப்போ நீங்கள் ஃபிசிக்கலி நீங்கள் மாம்சத்தில் உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய செய்கைகளை நீங்கள் அடக்கணும்னு நினச்சா முடியாது. அது 2 நாள் நிற்கும், 3ஆவது நாள் தழுத்தி காட்டும். ஆனால் இந்த சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா சுலபமாக எண்ணங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் கீழ்ப்படுத்தி சிறைப்படுத்திடலாம். எவ்வளோ ஒரு மகிமையான காரியம் அதில் இருக்குது பாருங்கள். சிலர்லாம் சொல்லுவாங்க, எங்கள் சிந்தையை எங்களால் கட்டுக்கோப்பா வச்சுக்க முடியல. ஏன்னா சிந்தையில் வீணர் ஆயிட்டாங்கன்னா கிறிஸ்துவ ஜீவியத்தில் ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம், கிறிஸ்துவ ஜீவியத்தில் 0ன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ அந்த சிந்தையை, அந்த எண்ணத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்துக்கு உண்டு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது சர்வாயுத வர்க்கம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால், இது தேவனுடைய சர்வாயுத வர்க்கம், இது தேவனுடையது, முழுக்க முழுக்க தேவனுடையது. இது அதில் 6:10 வாசிச்சிட்டிங்களா பிரதர்? எபேசியர் 6:10 வாசிங்க. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும். எப்படி வருது பார்த்தீங்களா? கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், மிஸ் ஆயிடுச்சு. அப்போ சர்வாயுத வர்க்கம் என்றால் என்ன? அது தேவனுடையது, அது தேவனுடைய சர்வாயுத வர்க்கம், அது தேவனுடைய சத்துவத்தின் வல்லமை மாத்திரமல்ல, பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி அதில் இருக்குது. அது நம்முடைய போராயுதம். எப்படி போராயுதம்னா, லிட்ரலாக சரீரத்தில் போராடுறது இல்லை, நமக்குள்ள ஒரு தேவ பலனை கொடுக்குது. தேவ பலனை கொடுத்து கீழ்ப்படுத்துது எண்ணங்களை, தேவனுக்கு விரோதமாக எழும்புகிற தர்க்கங்களை, மேட்டிமையான காரியங்களை எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி சிறைப்படுத்துவதற்கு இந்த சர்வாயுத வர்க்கம் உதவியாக இருக்கிறது. அப்போது பாவம் தான் நம்மளை சிறைப்பிடிக்குது. ஆனால் பாவத்தையே சிறைப்பிடிக்கக்கூடிய வல்லமை எதில் இருக்குதுங்க? சர்வாயுத வர்க்கத்தில் இருக்குது. இது மெயினாக புரிஞ்சுக்கணும். இது அதுதான் சொல்கிறேன், இந்த சாத்தான் எப்போவுமே என்ன பண்ணுவான்னா, மிக 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 முக்கியமான சத்தியத்தெல்லாம் சபைக்கு கொடுக்க மாட்டான், விசுவாசிங்களுக்கு கொடுக்க மாட்டான். அதே நேரத்தில் சில இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமாக சண்டே கிளாஸில் எடுக்கிறாங்க சர்வாயுத வர்க்கத்தை. கொடுமை வரைஞ்சி ஒன்றொன்றையும் போட்டு வரைஞ்சி பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அது நல்ல விஷயந்தான். பட் அதில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன தெரியாது. விளங்குதுங்களா? அதுதான் நம்ம முதல்ல பார்த்து அதுக்கப்புறமா தான் அதுக்குள்ளே போக முடியும். ஸோ சர்வாயுத வர்க்கம் என்றால் என்ன என்பது ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவாக இருக்கும். 2வது கேள்வி, சர்வாயுத வர்க்கம் எப்படிப்பட்டது? சர்வாயுத வர்க்கம் எப்படிப்பட்டது, அல்லது எப்படி தேவன் உருவாக்கினார்? இந்த சர்வாயுத வர்க்கம் என்கின்ற ஒரு உடன்படிக்கை அல்லது ஒரு பிரமாணத்தை எப்படி தேவன் உருவாக்கினார், எதற்காக உருவாக்கினார்? அதான் ரொம்ப முக்கியம். அப்போ சர்வாயுத வர்க்கம் எப்படிப்பட்டது, தேவன் எதற்காக உருவாக்கினார், எப்படி உருவாக்கினார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா பைபிளில் இந்த சர்வாயுத வர்க்கத்தை குறித்து ஒரு தீர்க்க தரிசனத்தை ஏசாயா தீர்க்க தரிசி சொல்லியிருக்கிறார். அது அந்த தீர்க்க தரிசனத்தை பார்க்கும்போது தான்
அதில் வந்து சில ரகசியமாக வச்சுட்டார். அந்த காரியங்களெல்லாம் சர்வாயுத வர்க்கத்துக்குரிய காரியங்களெல்லாம் ரகசியமாக வச்சுட்டார். அந்த தீர்க்க தரிசனத்தை எடுத்து பார்க்கும்போது தேவன் எப்படி உருவாக்கினார், எதற்காக உருவாக்கினார்ன்றது கிளியராக இருக்குங்க. அந்த பகுதியை நம்ம எடுத்துக்கலாம். ஏசாயா 59ஆம் அதிகாரத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 14 19 வரை உள்ள வசனங்கள். ஏசாயா 59 14 19 வரை தயவு செய்து எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். வாசிக்கும் போது கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. அதன் பிறகு நான் இதுக்கு விளக்கத்தை நான் கொடுக்குறேன். ஏசாயா 59 14 19 வரை வாசிங்க. நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாய் நின்றது. நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாய் நின்றது. சத்தியம் வீதியிலே இடறி, சத்தியம் வீதியிலே இடறி. யதார்த்தம் வந்து சேரமாட்டாமல் போகிறது, யதார்த்தம் சேரமாட்டாமல் போகிறது. சத்தியம் தள்ளுபடியாயிற்று, சத்தியம் தள்ளுபடியாயிற்று. பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான், பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகுகிறான். இதை கர்த்தர் பார்த்து நியாயமில்லை என்று விசனம் உள்ளவரானார். நியாயமில்லை என்று விசனம் உள்ளவரானார். ஒருவரும் இல்லை என்று கண்டு, ஒருவனும் இல்லை என்று கண்டு, விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். விண்ணப்பம் பண்ணுகிறவனும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து, பார்த்து பாருங்க, நீதியை மார்க்கவசமாக அணிந்து, ரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசிலே தரித்து, நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து, நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்தி, வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்தி, வைராக்கியத்தை சால்வையாக போர்த்திக் கொண்டார். கிரியைக்கு தக்கதாக பலனை அளிப்பார். தம்முடைய சத்துருக்களிடத்தில் உக்கிரத்தை சரி கட்டி தம்முடைய பகைஞருக்கு தக்க பலனையும் தீவுகளுக்கு தக்க பலனையும் சரி கட்டுவார். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கிற திசை தொடங்கி, நல்ல கவனிங்க, சூரியன் அஸ்தமிக்கிற திசை தொடங்கி கர்த்தருடைய நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஆமென். அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். கவனிச்சிங்களா வசனத்தை? இப்போ இந்த வசனத்தில் ஒரு 4 காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் வியாக்கியானம் இருக்குது. அப்படி பார்த்தோம்னா முடிஞ்சிடும். நம்ம இந்த சப்ஜெக்டுக்கு ஏற்ற ஒரு 4 விஷயத்தை மாத்திரம் இதுலேருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். முதலாவது காரியம், அவர் புயம் ரட்சிப்பாகி. அவருடைய புயம் ரட்சிப்பாகி அப்படின்னு வருது. அப்போ அவருடைய புயம் அப்படின்னு சொல்லும் போது அது தேவனுடைய பராக்கிரமத்தை குறிக்குது. ஆர்ம்ஸ், புரியுதுங்களா? அந்த தேவனுடைய பராக்கிரம் என்னவா மாறிச்சான்? ரட்சிப்பாக மாறிவிட்டது அப்படின்னு பார்க்குறேன். அது சங்கீதம் 98ஆம் அதிகாரம் 1வது வசனம். சங்கீதம் 98:1. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. பாத்தீங்களா? எவ்வளவு 2 விஷயம் சொல்ற பாருங்க. அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் என்ன உண்டாக்குச்சான்? ரட்சிப்பை உண்டாக்கிச்சு. அப்போ வலது கரம் அப்படின்னு சொல்லும் போது தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறது யாருங்க? இயேசு. அல்லங்கதா? வலது பாரிசம்னு வருது, வலது கரம்னு வருதெல்லாம் இயேசுவை டிபெண்ட் பண்ணி தான் அந்த வசனம் வருது. இப்போ வலது கரமும் பரிசுத்த புயமும் அப்படின்னும் போது தேவன் முந்தின வசனம் பார்த்தோம். அவருடைய அவர் புயம் ரட்சிப்பாகி, ஏசாயால பார்த்தோம் பாருங்க. அவருடைய புயம் ரட்சிப்பாகி. இப்போ அதே புயம், பரிசுத்த புயம், இப்போ என்ன உண்டாக்கிடுச்சான்? ரட்சிப்பை உண்டாக்கிடுச்சு. இதெல்லாம் எதுக்குன்னு தான் முன்னாடி இருக்கிற 2 வசனம் பார்த்தோம். ஏன்னா நீதி நியாயம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? தள்ளுண்டு போயிடுச்சு.
யதார்த்தம் சேர மாட்டாமல் போயிடுச்சு. சத்தியம் என்னவாயிடுச்சான்? இடறிடுச்சு. புரியுதுங்களா? சத்தியம் இடறிடுச்சு. அப்போ என்ன சொல்கிறாரு தேவன் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சபைக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் தன்னுடைய ஆதீனத்தில் வகுத்து வச்ச சத்தியங்கள் எல்லாம் காலப்போக்கில் வர 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 ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வரும்போது எல்லாமே என்ன ஆயிடுச்சுங்க? யதார்த்தத்தோடு சேரல. நம்முடைய வாழ்க்கையில் இந்த சத்தியம் எவ்வளோ முக்கியம் அப்படின்ற ஒரு யதார்த்தத்தோடு சேரல. ஃபார் எக்ஸாம்பிள், பைபிள் ஸ்டடின்னு நம்ம தனியாக எடுக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா? பைபிள் ஸ்டடின்னு தனியாக கிடையவே கிடையாது. வேதத்தில் உபதேசிக்கிறது தான் பைபிள் ஸ்டடி. சர்ச்சில் பேசுகிறது, பிரசங்கம் இருக்கு பாருங்க, அதுதான் பைபிள் ஸ்டடி. அது ஒரு காலகட்டத்தில் பிரிச்சுட்டாங்க. ஒரு டெப்த்தாக போகுது, இது சில ஜனங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டாங்க. ஆனால் அப்போஸ்தலர்கள் அப்படி போதிக்கவில்லை. அப்போஸ்தலர் போதிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேட்டர்னில் போனாங்க. முதல்ல பால் போதனை கொடுத்தாங்க. அப்புறமா என்ன சொல்கிறாங்க? பலமான ஆகாரத்தை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பூரண புருஷராகக்கூடிய அப்படிப்பட்ட காரியத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ தேவன் அந்த அப்போஸ்தலர்கள் போதித்த உபதேசங்கள் எல்லாமே பைபிள் ஸ்டடி மாதிரி தான் இருந்தது. ஒவ்வொரு ஆராதனையிலும் போதிக்கிற வார்த்தைகள் எல்லாம் பைபிள் ஸ்டடியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி இருக்குதா? இன்றைக்கி எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஜனங்க அந்த கெப்பாசிட்டியில் வரல. சில கொஞ்சம் ஆழமாக எடுத்தால் நேற்று பார்த்தோம் பாருங்கள், போன வாரத்தில் கொட்டாவி வந்துடுது இல்லையா? ஐயோ டைம் ஆகிடுச்சு, என்னவோ பேசுகிறாரு. ஒரு இடத்துல சொல்கிறாங்க, என்னவோ பேசுகிறாருங்க அவர். அந்த மனுஷன் பாவம் மாதக்கணக்கில் நோட்ஸ் எடுத்து வச்சு பிரசவம் பண்ணிகிட்டு இருக்கிறான். அந்த அம்மா சொல்லுது, என்னவோ பேசினார், ரொம்ப ஆழமாக போகுது, அதெல்லாம் விளங்கிக்கிறதுக்கு எங்களால் முடியலைங்க. ஆயிடுச்சுங்க அப்படி. அப்போ இந்த சத்தியம் தள்ளுபடி ஆயிடுச்சு. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு என்ன வார்த்தை கொடுக்கணுமோ அது தள்ளுபடி ஆனதுனால தேவன் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அது கரெக்டாக வந்து சேர்றதுக்கு ஒரு காரியத்தை செய்கிறார். அதுதான் அவருடைய புயம் ரட்சிப்பாகி. நல்லா புரிஞ்சுங்க. ரட்சிப்பு எதற்குன்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, தேர்வு செய்யப்பட்டது தான். அதை காட்டிலும் மிக முக்கியம் என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மோடு கூட பேசுறதுக்கு அது ஒரு என்ட்ரிவே. தேவன் நம்மோடு கூட ஒரு இடைப்படுதல், ஒரு ஆவிக்குரிய ஒருங்கிணைப்பு, நமக்கும் தேவனுக்கும் ஒரு இணைப்பு. அந்த இணைப்பு தான் ரட்சிப்பு. இது எது செஞ்சதுன்னா கர்த்தருடைய புயம். அவருடைய அந்த வல்லமையான புயத்தினால என்ன கிடைச்சதுங்க? ரட்சிப்பு உண்டாயிற்று. இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? இயேசு வர்றதுக்கு 840 வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுறாரு. அவர் எழுதி 800 வருடத்துக்கு அப்புறமா தான் இயேசு வந்தார். இயேசு வந்த பிறகு தான் நமக்கு ரட்சிப்பு கிடைச்சிது. ஆனால் இப்போ நம்ம அந்த ரட்சிப்பில் இருக்கிறதா அப்போவே தேவன் அவருக்கு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு வார்த்தை பாருங்கள். அவருடைய புயம் ரட்சிப்பாகி. ரெண்டாவது பார்க்குறோம், அவர் நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரத்தை உடுப்பாக உடுத்தியான். வஸ்திரத்தை உடுப்பாக உடுத்தி. இந்த வார்த்தை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். வஸ்திரம், உடுப்பு அப்படின்னா என்ன அர்த்தங்க? நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. வஸ்திரம்னா என்ன, உடுப்புன்னா என்ன? ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வஸ்திரம் நம்ம சொல்லுவோம் துணி, இது ஆடை அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல அந்த உடுப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படின்னா ஒரு சூட்டு. அது ஒரு சூட்டு. அப்போது நீதியை சரி கட்டுதல் என்கின்ற வஸ்திரத்தை ஒரு சூட்டாக அவர் போட்டுக்கிட்டாராம். அவர் யாருன்னு தொடர்ந்து பார்க்க போகிறோம். போட்டுக்கிட்டார். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு ஆர்மி மேன் சாதாரணமாக பேண்ட் ஷர்ட்டோடு நான் ஆர்மியில் இருக்கிறேன்னா நம்புவோமா? நம்ப மாட்டோம். இதே ஆர்மி சூட்டோடு நின்னா, ஆமாங்க இவர் ஆர்மி மேனுங்க சொல்லுவோமா? அந்த மாதிரி தேவன் என்ன பண்ணிட்டார்னா, சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. இப்போ சத்தியம் ஜனங்களுக்கு கிடைக்கணும். அதனால் அவருடைய வல்லமையை ரட்சிப்பாக மாற்றி நீதியை சரி கட்டுதல் என்ற அந்த வஸ்திரத்தை ஒரு சூட்டாக மாற்றி, ஒரு சர்வாயுத வர்க்கமாக மாற்றி, அதை என்ன பண்ணுறாராம்? உடுப்பாக உடுத்தி அப்படின்னு சொல்கிறார். இந்த உடுப்பாக உடுத்தி அப்படின்றது தான் இன்னொரு இடத்துல சபைக்கு சொல்லும் போது பவுல் சொல்கிறாரு. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8-9. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8-9.
பகலுக்குரியவர்களாகிய நாமும் தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசீராவையும் தரித்துக் கொண்டிருக்க கடவோம். இப்ப இவரு எப்படி பேசுறாரு பாத்தீங்களா? ஒரு சூட்டை பத்தி தான் பேசுறாரு. ஆவிக்குரிய சில குணநலன்களை சொல்லிட்டு அதை எப்படி போட சொல்றாரு? ஒரு ஆர்மி சூட்டு மாதிரி போடுங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதெல்லாம் எதுக்குன்னா எல்லாமே எங்க கனெக்ட் ஆகுது தெரியுமா? இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்துல தான் கனெக்ட் ஆகுது. அப்போ ரட்சிப்பு கூட அங்கதான் கனெக்ட் ஆகுது. அப்போ தேவன் தம்முடைய சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. தள்ளுபடியான சத்தியத்தை திரும்பவும் கொடுப்பதற்கு அவருடைய வல்லமையை ரட்சிப்பாக ஆக்கி, அவர் நீதி என்னும் சரி கட்டுதல் என்னும் ஒரு வஸ்திரத்தை உடுப்பாக உடுத்தி கிரியைக்கு தக்க பலன் அளிக்கிறவர்கிட்ட இதை கொடுக்குறார். இப்போ இவ்வளவும் தேவன் யாருக்கு கொடுக்குறாருன்னா ஒரு நபருக்கு கொடுக்குறாரு. அந்த நபர் யாருன்றது தான் இங்கே சொல்லியிருக்கு. கிரியைக்கு தக்க பலன் அளிக்கிறவர். யார் அந்த கிரியைக்கு தக்க பலன் அளிக்கிறவர்? வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம். வெளிப்படுத்தல் 22:12. சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமா இருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமா இருக்கும். வெளிப்படுத்தல் 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். யார் சொன்னார் சொல்லுங்க? இயேசு சொன்னார். இப்போ ஏசாயால என்ன சொல்றாரு? தேவன் சொல்லிட்டு வர்றாரு ஏசாயா தீர்க்கதரிசிகிட்ட. இப்போ அவருடைய புயம், தேவனுடைய புயம் ரட்சிப்பா மாறுது. ரட்சிப்பா மாறி அவர் என்ன பண்றாருன்னா ஒருத்தருக்கு நீதியை சரி கட்டுதல் என்னும் வஸ்திரத்தை உடுப்பாக உடுத்துறாரு. உடுத்தி கிரியைக்கு தக்க பலன் அளிக்கிறவரா அவர் இருப்பாருன்னு சொல்லியிருக்கு. அது யாருன்னு பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 22:12 பார்க்குறோம். அவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ சர்வாயுத வர்க்கம் ரட்சிப்பில் ஆரம்பிச்சு பிதாவாகிய தேவன் அதை அப்படியே யாருக்கு கன்வெர்ட் பண்ணுறாரு? யாருக்கு கண்டக்ட் பண்ணுறாரு? கிறிஸ்துவுக்கு அப்படியே கண்டக்ட் பண்ணி கூப்பிட்டு வராரா? ஃபைனலாக வரும்போது அங்கே ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தை சூரியன் அஸ்தமிக்கிறதுல இருந்து, அதாவது சூரியன் எங்கே மறைதோ அங்கே கர்த்தருடைய நாமம் இருக்குமா, சூரியன் எங்கே உதிக்குதோ அங்கே அவருடைய மகிமைக்கு பயப்படுவார்களாம். நல்லா கவனிக்கணும். சூரியன் மறைகிற இடத்துல என்ன வருது? கர்த்தருடைய நாமம் வருது. சூரியன் உதிக்கிற இடத்துல என்ன வருதுங்க? கர்த்தருடைய மகிமைக்கு என்ன பண்ணுறாங்க? பயப்படுகிறவர்கள். இப்போ சூரியன் மறையிற இடம் என்ன வர்றாங்க? இருள் வரும். கரெக்டாக வெளிச்சம் போய் இருள் வரும். இருள் வர இடத்துல என்ன வருதுங்க? கர்த்தருடைய நாமம் வந்துதா? அந்தகார கிரியைகளில் இருந்த நமக்கு ஒரு வெளிச்சம் வந்துதான். ஆச்சரியமான ஒளியின் இடத்துல வந்தோம் நம்ம. அப்போ இயேசுவை குறித்து தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ இருள் சூழ்ந்த ஜனத்தில் வெளிச்சமாக இயேசு என்ன பண்ணார்? அவருடைய நாமம் வந்தது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள், கிறிஸ்து என்கின்ற நாமம் எப்படி பிரஸ்தாபமாச்சுன்னா இது ரட்சிப்புக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்தது. சரியா? இந்த இருளிலிருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? வெளிச்சத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இன்னொரு இடத்துல சூரியன் என்ன பண்ணுது? உதிக்குதுன்னா என்ன அர்த்தங்க? வெளிச்சம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது, இன்னும் அதிகமாகுதுன்னா அந்த இடத்துல என்ன வருதுன்னா கர்த்தருடைய மகிமைக்கு என்ன பண்ணுவாங்களாம்? பயப்படுவார்கள். இது தாங்க இப்போ நம்ம கேட்டுட்டு இருக்கிற சத்தியம். இந்த வெளிச்சத்துக்குள்ளே வர சத்தியத்தினுடைய வெளிச்சத்துக்கு வர தேவன் எவ்வளோ மகத்துவமான, எவ்வளோ மகிமையான காரியத்தெல்லாம் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் வச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு அவருடைய மகிமைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? மரியாதை கொடுக்குறோமா? பயப்படுறோமா? எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்கிறோம் பாருங்கள். இதுதான் அது. சூரியன் உதிக்கு. ஏன்னா நீதிமானுடைய பாதை பட்ட பகலிலும் அதிகமான வெளிச்சம் இருக்குது. சரிங்களா? அதுதான் மல்கியா 1ஆம் அதிகாரம் 11 பார்க்குறோம். மல்கியா 1:11. சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமா இருக்கும் சொல்றாரு பாருங்க. என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே, அதுதான் ஏசாயா சொன்னதுதான் இவர் மறுபடியும் சொல்றாரு. என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகிமையா இருக்கும்.
எல்லா இடங்களிலேயும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும். இருக்குதுங்களா? இன்னைக்கு இருக்குதா? கிறிஸ்துவன்ற அந்த நாமம், இயேசு என்கின்ற நாமம் ஜாதிகளுக்குள்ளே எப்படி இருக்குங்க? மகத்துவம் உள்ளதாய் இருக்குது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நல்லதுங்களா? புரியுதுங்களா? அப்போ அங்க சொல்லிட்டு வர்றாரு, அவருடைய புயம் ரட்சிப்பாக மாறி நீதியை சரி கட்டுதல் என்னும் வஸ்திரத்தை உடுப்பாக உடுத்தி கிரியைக்கு தக்க பலனை கொடுக்கிற ஒருத்தரை அனுப்பி, அவர் வரும்போது என்ன நடக்குதுன்னா, ஜனங்கள் சூரியன் மறையும் போது அந்த இடத்துல அவருடைய நாமமும், சூரியன் உதிக்கிற இடத்துல அவருடைய மகிமையுமா வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே இயேசு கிறிஸ்துனுடைய ஆரம்பமும் முடிவையும் சொல்கிறாங்க. இங்க இது எப்படின்னா ஒரு ஒரு சிம்பாலிக்காக சொல்கிறாரு. பட் இந்த காலகட்டத்தில் அந்த வெளிச்சத்தில் பார்க்கும்போது அது கரெக்டாக என்ன ஆகுதுங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அது பொருந்துது. அதே நேரத்தில் கடைசியாக என்ன வருதுங்க? வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் விரோதமாக என்ன பண்ணுவாராம்? கொடி ஏற்றுவார் அப்படின்னு அந்த வசனம் கடைசியாக முடியுது. ஏசாயா தீர்க்கதரிசி கடைசியாக முடியுது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 59ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. ஏசாயா 59:21. உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியினுடைய வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதாங்க சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. இடறிச்சு, வீதியில இடறிச்சு, சேரமாட்டாமற் போயிடுச்சு. யதார்த்தத்தில் சேரல. ஆனா தேவன் இந்த சர்வாயுத வர்க்கத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக அதை மாற்றி ரட்சிப்பை கொடுத்து, ஜனங்களுக்கு அந்த மகிமையை கொடுத்து, நாமத்தை கொடுத்து அப்படியே கொண்டு வரும்போது முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளம் போல வரக்கூடிய சத்ருவை என்ன பண்ணுறார்? ஆவியானவர் போய் விரோதமாக கொடி ஏற்றுவார். அதான் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக கொடி எப்போ ஏற்றுவாங்க? இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு யுத்தத்துக்கு பயன்படுத்துகிற அந்த சூட்டுக்கும் மிக்ஸ் ஆகும். கரெக்டாக கவனிச்சிங்கன்னா, இப்போ நம்ம பார்க்குற வசனம்லாம் முதல்ல புயம் அந்த ஆர்ம்ஸை பற்றி பேசுது, அந்த மார்க்கவஸ்தை பற்றி பேசுது, அப்படி பேசிகிட்டே வர்றாரு. இதெல்லாம் எப்படின்னா ஒரு சேனை, கர்த்தருடைய சேனை. அதாவது வேதத்தில் சேனைகளின் கர்த்தர், அதுக்கு என்ன விளக்கன்றதை நம்ம முடிவில் பார்க்கலாம். இப்போது அந்த மாதிரி சொல்லிட்டு வரும்போது கடைசியில் கொடியேற்றுவார். எப்படி? நமக்கு விரோதமாக வர சத்துருவு நமக்கு விரோதமாக வரும்போது, அப்போ இந்த சர்வாயுத வர்க்கமாகிய இயேசு நம்ம கூட இருக்கும்போது, நம்ம அதுக்குள்ளே இருக்கும்போது, அப்போ அந்த சத்துருக்கு விரோதமாக என்ன பண்ணுறாரா? ஆவியானவர் என்ன பண்ணுறாரா? கொடியேற்றுவார்னா ஜெயிக்கிறவங்க தாங்க கொடியேற்றுவாங்க. ஒரு சண்டை நடக்குது, ஒரு தேசத்துக்கு இன்னொரு தேசத்துக்கு சண்டை நடக்குது. அந்த சண்டையில் யார் ஜெயிச்சாங்களோ அவங்க தான் கொடியேற்றுவாங்க. எத்தனை பேருக்கு விளங்குது? அப்போ நம்ம ஜெயிக்க வைத்து கொடியேற்றுகிற செயல்பாட்டை உடையது தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். இப்போ இந்த சர்வாயுத வர்க்கம் எப்படிப்பட்டதுன்றதை பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ ஓரளவுக்கு இந்த சர்வாயுத வர்க்கம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு மேட்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓரளவுக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு மேட்ச் ஆயிடுச்சு. இன்னும் 100% நம்மளுக்கு கிடைக்கணும். பாதி பிக்சர் தான் கிடைச்சிருக்கு. இயேசுக்குன்றது பாதி கிடைச்சிருக்கு. 100% மேட்ச் ஆகணும். அப்போ எங்கே மேட்ச் ஆகுதுன்னா, பவுல் ரோமாபுரிக்கு எழுதும் போது சொல்கிறாரு, ரோமர் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரோமர் 13:12. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள பாருங்க. ஒளியின் ஆயுதங்களை என்ன பண்ணுவான்? தரித்து கொண்டு. முடிஞ்சுதா? அந்தகார கிரியைகளை தள்ளிட்டு ஒளியின் ஆயுதங்களை எப்படி மேட்ச் பண்ணுறாரு பாருங்க. அங்கே கிறிஸ்துவுக்கு சில விஷயங்களை அப்படியே ரிலேட்டிவாக பார்த்தோம். இந்த இடத்துல பவுல் சொல்கிறாரு, அந்தகார கிரியையை தள்ளணும்னா
ஒளியின் ஆயுதம் நமக்கு இருக்கணும். ஒளியின் ஆயுதம் இருக்கணும். அந்த ஒளி எது அப்படின்னு கேட்டால் யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோவான் 1:9. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. அந்த மெய்யான ஒளி யாருங்க? இயேசுதான். எப்படி மேட்ச் ஆகுது பாருங்க. தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் இப்போ எங்க வந்து நிற்குது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து நிற்குது. இப்போ அந்த ஒளியின் ஆயுதம்னு சொல்லும் போது அந்த ஒளி மெய்யான ஒளின்னு இங்கே சொல்லியிருக்கிறாங்க. மெய்யான ஒளியாம். ஏன் மெய்யான ஒளின்னு சொன்னாங்க தெரியுமா? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். தேவன் ஒளியாய் இருக்கிறார். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவ்வளோதாங்க. புரியுதுங்களா? தேவன் ஒளியா இருக்கிறாரு. இப்போ நல்லா கவனிக்கணும். நம்ம முன்னாடி பார்த்தோம் இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். தேவன் தான் இதெல்லாம் பிளான் பண்ணுறாரு. இப்போ இந்த தேவன் ஒளியா இருக்கிறார். இப்போ இந்த ஒளி மெய்யான தேவனுடைய ஒளியான்னு கேட்டால் இயேசு தான் அந்த மெய்யான ஒளி. ஆனால் தான் இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். புரியுதுங்களா? அப்போ பிதாவின் தன்மை என்ன? அவருடைய தன்மையின் தற்சொரூபம் இயேசு. பிதா தான் இயேசு கிடையாது, தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. நிறைய பேர் அப்படி தான் புரிஞ்சுக்கிறாங்க. இயேசு தான் பிதா, பிதா தான் இயேசு. அதெல்லாம் கொஞ்சம் கிளியருக்கு வரணும். நிறைய எல்லாத்துக்கும் வசனம் இருக்குங்க. வசனம் இல்லாமல் எதுவுமே இல்லை. பைபிளில் எல்லா டவுட்டுக்கும் வசனம் இருக்குது. நம்ம தான் அதை சரியான ப்ராப்பராக பார்க்கல. எல்லாத்துக்குமே வசனம் இருக்குது, நம்ம அதை கவனிக்கல. அப்போ தேவன் ஒளியாக இருக்கிறார். இந்த தேவன் ஒளியாக இருக்கிறார் என்பதற்கு மெய்யான ஒளி இயேசு. புரியுதுங்களா? அதனால தான் பிதா என்ன சொன்னாரோ அதை தான் இயேசு செஞ்சார். பிதா என்ன செய்ய சொன்னாரோ அதை தான் செஞ்சார். காணா ஒரு கல்யாணத்தில் போய் உக்காந்துருக்கிறாரு. அம்மா சொல்கிறாங்க, என்ன ஆயிடுச்சு? திராட்சரசம் காலி ஆயிடுச்சுப்பா, ஏதாவது பண்ணுன்னு சொல்லும் போது அவர் என்ன சொன்னார்? ஸ்திரீயே, என் வேலை இன்னும் வரல. என் வேலை இன்னும் வரலன்னா மேலேருந்து எனக்கு இன்னும் மெசேஜ் வரல. உடனே ஆண்டவர் போகிறார், டாங்குன்னு ஒரு மெசேஜ், போப்பா. உடனே இயேசு என்ன பண்ணுறாரு? அங்கே போயிட்டு செய்கிறார். வழங்குதா? அப்போது தேவன் ஒளியாக இருக்கிறார். இந்த தேவனுடைய ஒளி மெய்யான ஒளியாக இயேசு இந்த பூமியில் வந்தார். சரியா? இப்போ சர்வாயுத வர்க்கம் எப்படிப்பட்டது, எதற்காக தேவன் உருவாக்கினார், எப்படி உருவாக்கினார் அப்படின்ற கேள்விக்கு சர்வாயுத வர்க்கம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை டிபெண்ட் ஆகி இருக்குது. அதுக்கு நிழலாய், கிறிஸ்துவுக்கு நிழலாய் அது இருக்குது. கிறிஸ்துவுக்குள்ள இந்த சர்வாயுத வர்க்கத்துக்குரிய காரியத்தை தேவன் வச்சிருக்கிறார். அதான் ரொம்ப விளங்கிக்கணும். சர்வாயுத வர்க்கத்துக்குரிய காரியத்தை முழுமையாக தேவன் எங்கே வச்சிருக்கிறாரு? கிறிஸ்து இயேசுவுக்குள்ள வச்சிருக்கிறார். அதனால தான் ஒளியின் ஆயுதம்னு சொல்கிறாங்க. அதனால தான் இயேசு மெய்யான ஒளின்னு சொன்னார். சரியா? இப்போ தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் தேவன் கையிலேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி கிறிஸ்துவுக்குள்ளே வந்திருக்கு. கிறிஸ்துவுக்குள்ளேருந்து நெக்ஸ்ட் யாருக்குள்ளே வரணும்? சபைக்கு வரணும். இதுதான் கான்செப்ட். இந்த சர்வாயுத வர்க்கத்தினுடைய கான்செப்டு இதுதான். இப்போது அதனால தான் சொன்னேன் நான், இது நம்ம பார்க்குறது ஒரு நிறைய கிளாஸஸை முழுங்குறோம், நிறைய விஷயத்த முழுங்குறோம். ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் வசனம் இருக்குங்க. வசனம் இல்லாமல் இல்லை, எல்லாத்துக்குமே வசனம் இருக்குது. டீட்டெயிலாக ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொன்றுத்துக்கும் கிட்ட அதெல்லாம் எடுத்தோன்னா 430 வசனம் இருக்குது. 430 வசனத்தை நம்ம என்ன பண்ண முடியாது? கோட் பண்ண முடியாது. ஸோ மேக்ஸிமம் நம்ம இன்றைக்கி ஒரு சில விஷயத்தை மாத்திரம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இப்போ ஃபைனல் கொஸ்டின் என்னதுங்க? கடைசி கேள்வி. சர்வாயுத வர்க்கத்தின் நோக்கம் என்ன? முதல்ல சர்வாயுத வர்க்கம் என்றால் என்னன்னு பார்த்தோம். ரெண்டாவது சர்வாயுத வர்க்கம் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தோம். மூன்றாவதாக சர்வாயுத வர்க்கத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சர்வாயுத வர்க்கத்தை குறித்து பவுல் சொல்லும் போது சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். ரொம்ப கவனிக்கணும். பைபிள் ரீடிங் ஆனாலும் சரி, வேதத்தை படிக்கிற முறைமை ஆனாலும் சரி, அல்லது வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஆனாலும் சரி,
அந்த இதை வந்து நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி படிக்கக்கூடாது, படிச்சுட்டு போயிடக்கூடாது. ஏன்னா அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஆழம் இருக்குது. நம்ம படிக்கும் போது ஒவ்வொரு சென்டென்ஸுக்கு பார்க்குறோம், ஒவ்வொரு வாக்கியம், ஒவ்வொரு வாக்கியத்திற்கும் அர்த்தம் இருக்குது. ஆனால் மூல மொழியில் போனீங்கன்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் அர்த்தம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அன்பு அப்படின்னா அன்புக்கு நம்ம விளக்கம் வேதத்துலேருந்து பார்க்கணும். அன்புன்னு படிச்சுட்டு போயிடக்கூடாது. இப்போ அன்புன்னு சொல்லும் போது ஜென்ரலாக நம்முடைய சுபாவம் ஒன்று, ரெண்டாவது தேவன் அன்பாகவே இருக்கிறார், 2, 3வது அந்த அன்பு நம்ம உலகத்துக்கு என்ன பண்ணோம், காண்பிக்கணும். புரியுதுங்களா? சீமோன் பேதுருக்கிட்ட கேட்டார் இயேசு, என்னில் அன்பாக இருக்கிறாயா? அப்படி அன்பாக இருந்தால் என்ன பண்ண, என்னுடைய ஆடுகளை மேயின்னு சொன்னேன். அப்போ ஒரே வார்த்தை தான் அன்பு. ஆனால் அந்த அன்புக்குள்ளே என்ன இருக்குது, தேவனுக்கு நிழலாக இருக்குது, சபை காண்பிக்கிற ஒரு விஷயமா இருக்குது, சபையை பராமரிக்கிற ஒரு விஷயமா இருக்குது, ஒரு சென்டென்ஸ். ஆனால் இதே மூல மொழியில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அகாப்பேன்றாங்க. இப்போ அகாப்பேனும் போது அந்த ஆலெஃப் அது நடுவில் வர ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ அந்த ஸ்டடிக்குள்ளே போனால் அது டாப் மோஸ்ட் டீப்பஸ்ட் ஸ்டடி. அது அந்த லெவலுக்கெல்லாம் போக தேவையில்லை. ஆனால் அந்த வார்த்தை இருக்குது பாருங்கள், அதை கூர்ந்து கவனிக்கணும். அப்படி பவுல் சொல்லும் போது, இந்த சர்வாயுத வர்க்கத்தை பற்றி சொல்லும் போது 2 வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. நல்லா கூர்ந்து கவனிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க பிரதர். எபேசியர் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். கவனிச்சிங்களா எல்லாரும்? கொஞ்சம் தயவு செய்து கவனிங்க. கவனிச்சிங்களா? அதிலே 13வது வசனம் வாசிங்க. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. 2 வசனம் வாசித்தாரா பிரதரு? அந்த 2 வசனத்தில் ஒரே விஷயத்த சொல்லி 2 காரியத்தை சொன்னாங்க. ஆனால் அதை பயன்படுத்துகிற விதத்தில் வித்தியாசம் காமிச்சிருந்தாங்க. கவனிச்சிங்களா? சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணினார்? ஃபஸ்ட்டு தரித்து கொள்ளுங்கள்னாரு. அடுத்த வசனத்தில் 13வது வசனத்தில் சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் எந்த டிரான்ஸ்லேஷனில் எடுத்து பார்த்தாலும் இது மிஸ்டேக்கே கிடையாது. இது பவுல் கரெக்டாக தான் எழுதியிருக்கிறார். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ மனுஷர்கள் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினதாக எழுதியிருக்கிறாங்க. அப்போ பவுல் எழுதினது தேவன் சொன்னதை பவுல் எழுதியிருக்கிறார். அப்போ சொன்னதை எழுதும் போது தேவன் சொல்கிறாரு, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ஆழமானது. அவர் சொல்கிறாரு சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுன்றாரு. இன்னொரு இடத்துல சொல்கிறாரு சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுன்றார். அப்போ தரித்து கொள்ளு எடுத்துக்கொள்ளுனார ஏன்? சிம்பிளாக சொல்லிட்டு இருக்கலாமே, சர்வாயுத வர்க்கத்தை போட்டுக்குப்பா, சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள், அங்கேயும் இங்கே வந்திருக்கலாம். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக தரித்துக்கொள் எடுத்துக்கொள் அப்படின்னு 2 வார்த்தை போடுறாரு. அப்போ தான் லைட் எரியுது, ஏதோ ஒன்று இருக்குது அதில். அது என்னன்னு கண்டுபிடிச்சாதான் நோக்கம் என்னன்னு தெரியும். சர்வாயுத வர்க்கத்துக்குரிய நோக்கம் என்ன, ஏன் தேவன் அந்த 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 சர்வாயுத வர்க்கத்தை வச்சிருக்கிறான்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தரித்து கொள்ளுங்கள் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்கு விளக்கம் பார்க்கலாம். ஆங்கிலத்தில் புட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது எப்படின்னா, தரித்துக்கொள் அப்படின்னா ஜென்ரலாக நம்ம எப்படி அட்ரஸ் மீன் பண்ணுவோம்? தரித்துக்கொள்ளுன்னா நம்ம எப்படி நம்மளுக்கு புரிகிற மாதிரி எப்படி எடுத்துக்கலாம்? உடுத்தி கொள்வது, அதாவது ஒரு ஆடையை அணிந்து, அதுதான் கரெக்ட் டிரான்ஸ்லேஷன். அது வந்து பார்த்திங்கன்னா க்ரீக்கில் வந்து பார்த்திங்கன்னா என்டியோ அப்படின்ற ஒரு வார்த்தை. என்டியோ அப்படின்னா ட்ரெஸ்அப் அப்படின்னு தான் வருது. ட்ரெஸ்அப் அப்படின்னா என்னென்னா ஆடையாக தரித்துக்கொள் அல்லது அணிந்து கொள் அப்படின்னு அர்த்தம். அப்போ சர்வாயுத வர்க்கத்தை ஆடையாக தரித்துக்கொள், அதான் சரியான மொழிபெயர்ப்பு. தேவன் எப்படி சொல்லுகிறார் பாருங்க, சர்வாயுத வர்க்கத்தை ஆடையாக தரித்துக்கொள். அப்போ ஆடையாக ஏன் தரிக்க சொன்னார்னா, நிர்வாணம் காணப்படக்கூடாது. புரியுதா? ஆடை இல்லாத மனிதன் நிர்வாணி, கரெக்டா? ஆடை ரொம்ப முக்கியம். இந்த ஆடை எவ்வளோ முக்கியம்னா ஏதேனில் தான் பார்க்கணும். நிர்வாணி
நிர்வாணம் அப்படின்ற ஒரு வார்த்தை நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அர்த்தங்கள் இருக்கு. இந்த ஜென்ரலாக நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா 2 அர்த்தத்தை எடுத்துக்கலாம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி. ஒன்று, நிர்வாணம் தேவனுடைய சாபம். நிர்வாணம் என்னது? தேவனுடைய சாபம். 2வது, தேவனுக்கு நமக்கும் உள்ள பிளவு. நடந்துச்சா? எது இல்லை. தேவன் அவர்களை படைக்கும் போது எப்படி தான் படித்தார்? ரெய்மான் சூட்டு போட்டு படித்தாரா? இல்லை, நிர்வாணமாக தான் படித்தார். அப்போ வராத அந்த வெட்கம் அவங்க கீழ்ப்படியாமைக்குள்ளே விழுந்தோடனே என்ன ஆயிடுச்சுங்க? தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து என்ன பண்ணாங்களாம்? அத்தியிலையை தைத்து ஆடை உண்டு பண்ணாங்களாம். எவ்வளோ ஞானி பேர் அவர். நம்மளாம் சொல்கிறோம் இன்னும் ஆதாம்னா ஒன்றுமே தெரியாதவர். இலையிலே ட்ரெஸ்ஸு தைச்சிக்கிறான் மனுஷன். இன்றைக்கெல்லாம் செஞ்சால் ரெக்கார்ட் பிரேக் ஆகுது. ஆனால் எந்த தைரியத்தில் செஞ்சாருந்தா தெரில. எவ்வளோ நாளைக்கு அது வந்திருக்கும் பாருங்க. அந்த அளவுக்கு செஞ்சுருக்காரு. ஏன்னா அந்த காரியத்துக்கு தேவனை விட்டு விலகி ஓடி போய் ஒளிஞ்சார் தெரியுங்களா? பயந்து ஒளித்து கொண்டேன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அப்போ தேவன் என்ன சொன்னார்? ஆதாமே நீ எங்கே இருக்கிற? அப்போ அவர் என்ன சொன்னார்? நான் உங்களுடைய சத்தத்துக்கு பயந்து ஒளிஞ்சிக்கிட்டேன்னு. உடனே தேவன் ஒரு கேள்வி கேட்டார். ஆதியாகமம் 3:11. ஆதியாகமம் 3:11. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? கேள்வி பார்த்தீங்களா? போய் ஒளிஞ்சிக்கிட்டான். ஒளிஞ்சிக்கிட்டவனுக்கு தேவன் கேட்குறாரு. அவன் சொல்கிறான் நான் நிர்வாணியாக இருக்கேன் அதனால என்ன பண்ணுறேன் ஒளிஞ்சிக்கிட்டேன்னும் போது அவர் கேட்குற கேள்வினா, உன்ன நிர்வாணி உனக்குன்னு சொன்னது யார்? என்ன மாதிரி கேள்வி பாரு. நிர்வாணம் என்பது சாபம். நிர்வாணம் என்பது தேவனுக்கு நமக்கு உள்ள உறவின் பிளவு. நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்னும் நிறைய அர்த்தங்கள் இருக்குது, அது பார்க்கலாம். அப்போது தரித்து கொள்ளுன்னு ஏன் தேவன் சொன்னார்னா, இந்த நிர்வாணத்தை நம்ம மூடணும். இந்த சாபத்தை, இந்த பிளவை, தேவனுக்கு நமக்குள்ள இந்த உறவின் பிளவை மூடுறதுக்கு சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும். நல்லதுங்களா? அதுதாங்க என்ன பண்ணார்? தரித்து கொள்ளணும். ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதாம் விழுந்தார் பார்த்தீங்களா? அந்த நிலை, அந்த அரை நிர்வாணம் அத்தியலையில் என்ன பண்ணிக்கினார்? அவர் தைச்சு மாட்டிக்கிட்டார். அந்த அரை நிர்வாணத்தை சிலுவையில் பார்க்கலாம் இயேசுவை. சிலர் சொல்கிறாங்க இயேசு முழு நிர்வாணமாக இருந்தாருன்னு, சிலர் சொல்கிறாங்க இதுவாக இருக்கிறாங்க. பட் ஒரு விஷயம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஸ்திரீகள் எங்கே நின்னாங்களாம்? இயேசு சிலுவையில் அறியும் போது தூரத்தில் போய் நின்னாங்க. அப்போ இயேசு சாதாரணமாக ரோமர்கள் ஒருத்தரை அடித்து துன்புறுத்தி பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு துண்டு கட்டி தான் பண்ணுவாங்க. அது அந்த மாதிரி தான் செய்கிறது. ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய துரோகி கிடையாதுல்ல. ரோம அரசுக்கு எதிர்த்து அவர் எதுவுமே செய்யலை. யூதர்கள் தான் அவர் மேலே பிராது கொடுத்தாங்க. ஸோ அதனால் அவர் அங்கே அரை நிர்வாணமாய் காணப்பட்டார். ஆதாமும் விழுந்த உடனே என்னவா காணப்பட்டான்? அரை நிர்வாணியாக காணப்பட்டான். ஏன்னா அத்தியில என்ன பண்ணிட்டான்? தைச்சி மாட்டிக்கினால ஃபுல் ட்ரெஸ் கிடைக்கல. அவருக்கு ஃபுல் ட்ரெஸ் கிடைக்கலங்க. அவரே ரெடி பண்ணார். அப்போ அரை நிர்வாணம். அப்புறமா தான் தேவன் என்ன பண்ணார்? ஒரு ஆட்டை அடித்து அதில் ஒரு ஆடையை தைச்சி யாருக்கு கொடுத்தாரு? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்தாரு. அப்போ எங்கே வருது பாருங்கள் இது. அப்போ சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணுன்னா, ஏன் தரித்து கொள்ளணுன்னா, நம்மளுக்கு இந்த நிர்வாணம் என்கின்ற சாபம், நிர்வாணம் என்கின்ற உறவின் பிளவு வராமல் இருக்கிறதுக்கு சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும். கலங்குதுங்களா? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2:3 வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:2-3. இந்த தரித்து கொள்றதுல என்னெல்லாம் வருது பாருங்க. 2 கொரிந்தியர் 5:2-3. ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள. என்னவா? நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள. அந்த வார்த்தை வருது பாருங்க. தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். ஆமென். அப்போ என்ன சொல்றாராம்? பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ளணுமா? எப்படி பரம வாசஸ்தலத்தை தரிச்சுக்க முடியும்? எல்லாம் பாருங்க ஆவிக்குரிய காரியம். பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ளணும்னா அந்த பரலோகத்துக்குரிய வாசஸ்தலத்துக்கு
வாசல் யாருன்னா இயேசு. அவர் தான் சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன்னு சொன்னார். அப்போது அந்த ஒரு வாசஸ்தலத்துக்கு, அந்த பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ளுன்னா, அப்படி தரித்து கொண்டால் நம்ம என்னவா காணப்பட மாட்டோம், நிர்வாணியாய் காணப்படும். அதனால தான் பாருங்கள், கிறிஸ்தவருடைய இலக்கே இந்த பூமி கிடையாதுங்க. நம்ம எல்லாருமே இந்த பூமியை பார்த்து ஓடுறோம். இந்த பூமியில் நல்ல வெல்த்தியான ஒரு லைஃப் வந்துட்டா, நல்ல ஒரு லக்ஸுரி லைஃப் கிடச்சிட்டா என்ன நினைக்கிறோன்னா நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டவன். கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. உண்மையான ஆசீர்வாதம் அங்கே இருக்குது. அதனால் தான் பேதுரு சொன்னார், நம்முடைய சுதந்திரம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு பிலாத்து முன்னாடி நிற்கும் போது என்ன சொன்னார், என் ராஜ்யமே வேறு, என் ராஜ்யம் இந்த பூமிக்குரியதல்ல. இந்த பூமிக்குரியதாக இருந்தால் எனக்காக என்ன பண்ணியிருப்பாங்க ஜனங்க, சண்டை போட்டிருப்பாங்களே. புரியுதுங்களா? அப்போ இங்கே சொல்கிறார் பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ளுன்றார். அப்போ கிளியராக இன்னொரு இடத்துல ரோமாபுரிக்கு எழுதும் போது பவுல் கிளியராக சொல்கிறாரு. ரோமர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். ரோமர் 13:14. துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். முடிஞ்சது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து. வார்த்தை பாருங்க எவ்வளோ அருமையாக கரெக்டாக ஒவ்வொரு, அதான் நம்ம ஆரம்பத்தில் ஸ்டடியில் பார்த்தோம். ஒன்றுக்கொன்று ஜோடி இல்லாதிருது, இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமாக இருக்குதுன்றத இங்கே கரெக்டாக இங்கே சொல்கிறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணணுமா, தரித்து கொள்ளணும். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக போகிறது சர்வாயுத வர்க்கத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு அர்த்தம். இல்லைங்கதா? புரியுதுங்களா? அப்போது அப்படி தரித்து கொண்டால் என்ன நடக்குதான், அதே ரோமர் 8ஆம் அதிகாரம் 36-37. நல்லா கவனிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 36-37. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ. வந்துருச்சுங்களா? நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அல்லேலூயா. முற்றும் இங்கே வருது பாருங்க, அந்த போர் சம்பந்தப்பட்ட விஷயமே வருது பாருங்க. ஜெயம் வருதுங்களா? யுத்தத்திற்கு குதிரைகள் எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கோம், ஜெயமோ அதுதாங்க இது. புரியுதுங்களா? அப்போ தரித்துக்கொள், சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள்ளுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, நம்முடைய நிர்வாணமாகிய இந்த சாபமும் இந்த தேவனுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுக்குரிய பிளவும் மாற்றி அமைப்பதற்கு கிறிஸ்துவாகிய இந்த சர்வாயுத வர்க்கத்தை நம்ம என்ன பண்ணோம், தரித்து கொள்ளணும். ரெண்டாவது என்ன சொன்னாங்க, எடுத்துக்கொள்ளுன்னு. அப்போ எடுத்துக்கொள்ளுன்னா டேக் அப்னு ஏன் சொன்னாங்கன்னா, எடுக்கிற ஒரு விஷயம் தடையாக இருந்துக்குது. அது எங்கே தான் பார்க்கணுன்னா ஏதேனில் தான் பார்க்கணும். ஏதேனில் மனுஷன் எடுக்கிறதுக்கு தடையாக இருந்தது எந்த காரியங்க? சொல்லுங்க. மனுஷன் எடுக்காதபடி ஒரு தடை எதுக்கு போட்டார்? புரியல. கரியா? சரி, வாசல் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆதியாகமம் 3:24. அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அல்லங்கதா? எதுக்கு தடை போட்டாங்க? எடுக்காதபடி, கை நீட்டி எடுக்காதபடிக்கு என்ன பண்ணிட்டாங்க? தேவன் ஜீவ விருட்சத்தின் கனியை கை நீட்டி எடுக்காதபடிக்கு என்ன பண்ணிட்டாரு? தடை போட்டார். 2 சுடரொளி பட்டத்தை வச்சு 2 தேவ தூதர்களை அங்கே வச்சுட்டார். இப்போ பவுல் என்ன சொல்கிறாரு? சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்னா ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்கள். எதுக்கு தடையாக இருந்ததோ இப்போ அதே தடை யாருக்குள்ளே வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 10ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோவான் 10:15. நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். ஆமென். ஆடுகளுக்காக
என் ஜீவனை கொடுக்குற இயேசு தாங்க அந்த ஜீவ விருட்சம். ஏன்னா அவர் தான் அந்த மெய்யான ஜீவனை நமக்கு என்ன பண்ணார், கொடுக்க வந்தார். ஆக்சுவலாக நிறைய பேர் மிஸ் ஆகுறது என்னென்னா, இந்த ஜீவ விருட்சத்தின் கனிக்கு போகிற இடத்த ஏன் தடை செஞ்சார்? சமீபத்தில் கூட ஒரு சகோதரி கேட்டாங்க, ஏன் போகிறதுக்கு தடை செய்யணும், அது சாப்பிட்ருக்கலாமே, அது நல்ல விஷயம் தானே, அது சாப்பிட்டா நல்லா ஆரோக்கியம் வந்திருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக அதை கொஞ்சம் ஒரு விளக்கம் பார்த்துடலாம். அதே ஆதியாகமம் 3:23 வாசிங்க. ஆதியாகமம் 3:22. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரைப் போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று. என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்யணும். தேவன் அங்க ஒரு தடை போடலைன்னா ஆதாமு ஏவாளையும் சாத்தான் என்ன பண்ணியிருப்பான், கொஞ்சம் தூண்டி விட்டுருப்பான். தூண்டி விட்டா நன்மை தீமை சாப்பிடாதன்ற கனியை சாப்பிட வச்ச சாத்தானுக்கு சாப்பிடுன்ற கனியை சாப்பிட வைக்கிறது ரொம்ப சுலபம். அப்படி அவர் அந்த கனியை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தார்னா என்ன ஆயிருக்கும்னா, மனுக்குலத்துக்கு மரணமே வந்திருக்காது, நித்தியமாக ஜீவன் தான் இருக்கும். ஏன்னா ஜீவ விருட்சம் நித்தியமாக ஜீவன் இருந்திருக்கும். இப்போ கொஞ்சம் யோசனை பண்ணுங்களேன், ஒரு 60 வயசுக்கு மேலே போயிட்டாலே எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ கஷ்டம். குறிப்பாக வயதானவர்களுக்கு வீட்டில் எவ்வளோ பிரச்சனை, சில விஷயங்களை செய்ய முடியல, சில காரியங்களை எதிர்பார்க்குற மாதிரி நடக்க முடியல. நம்மளால் நல்லா நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நமக்கு நிறைய பிரச்சனைகள். எப்போ 60-70 வருது. இப்போ சாவாமல் அப்படியே இருக்கிறோன்னா யோசனை பண்ணி பாருங்கள். 100 வயசு ஆயிடுச்சு, என்ன ஆகும்? இது இருக்குமா போயிடுமா தெரியலன்னு இப்போ சொல்கிறோம். அது போவாதே, அது அங்கேயே இருக்குமே. அப்போ அது வலி எப்படி இருக்கும்? கூட இருக்கிறவங்கள விட்டுருங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு மாம்சம் அழுகி போயிட்டே இருக்குங்க. நல்லா கவனிங்க, மாம்சம் அழுகி போயிட்டே இருக்கும், சாபத்துக்குள்ளே இருக்கும். ஒரு ஒரு விஷயம், அதாவது ஒரு யூகமாக சொல்கிறேன். இப்போ என்ன ஆகிடும்னா, மனுஷன் சதையெல்லாம் உருகி ஊற்றி அப்படியே அந்த அழுகிற புழுகோடு நிற்பான், ஆனால் சாக மாட்டான். அந்த மாதிரி ஒரு நபர் வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. கொஞ்சம் பெரியவங்க ஏதோ ஒரு விஷயத்த கொஞ்சம் செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் சில விஷயங்கள் செஞ்சுட்டாலே நம்மளால் என்ன பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் முடியாத கண்டிஷனில் போய் சரீரம் நாரி புழு பூத்து அந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தால் அது எவ்வளோ வேதனை, அவங்களுக்கு எவ்வளோ கண்ணீர். அப்போ ஜீவகாலம் முழுக்க என்னவாக இருக்கும்? அது நடக்கணுன்றதுக்காக தான் ஜீவனுக்கு போகிற வழியில் என்ன பண்ணிட்டார் தேவன், ஒரு தடையை போட்டார். அந்த தடையை இயேசுவின் மூலமாக நீக்கினார். அழிந்து போகிற சரீரத்துக்கு உயிர்த்தெழுதல் என்ற ஒரு பிரமாணத்தை வச்சு புதிய சரீரத்தை கொடுத்தார். அதனால தான் வாழ வயது போல மாறுதான். அப்போ இன்றைக்கி ஒன்றா சொல்லலாம் 80 வயசு 100 வயசுன்றதெல்லாம் பெரிய விஷயமா இருக்கான். தேவனுடைய ஆயிரங்கால அரசாட்சியிலலாம் பார்த்தீங்கன்னா சும்மா 19 வயசு பெரியவங்க மாதிரி இருப்பாங்க. 19 வயசில் இருக்கிற பையன் என்ன பண்ணுவான்னா, வயசானவங்க எல்லாம் அந்த காரியத்தை பண்ணுவாங்க. அவ்வளோ பலன்னு தேவன் என்ன பண்ணிவிடுவார், கொடுத்துருவார். இதெல்லாம் தேவனுடைய திட்டமாக இருக்குது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ எடுத்துக்கொள்ளுன்னு ஏன் சொன்னார்னா, ஜீவனை எடுத்துக்கொள். அப்போ சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுன்னா, நிர்வாணம் என்கின்ற சாபத்தை எடுக்கணும்னா சர்வாயுத வர்க்கம் முக்கியம், அதை தரித்து கொள்ளணும். அதே நேரத்தில் சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுன்னு ஏன் சொன்னார்னா, ஜீவனுக்கு போன தடையை மறுபடியும் ஜீவ விருட்சமாகிய நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்ளணும். அப்படி நம்ம அவரை அணிந்து கொள்ளும்போது நம்ம அந்த முழுமையான சர்வாயுத வர்க்கத்துக்குரிய காரியத்தை நம்ம என்ன பண்ணலாம், சரியாய் உணர்ந்து கொள்ளலாம். புரியுதுங்களா? அப்போது இதில் சிம்பிளாக நம்ம ஒரு விஷயத்தை தான் பார்க்கணும். என்னென்னா, இப்போ ஜீவனுள்ள இயேசுவாகிய சர்வாயுத வர்க்கத்தை நம்ம எடுத்துக்கிறோம். எதுக்குன்னா, ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை செய்கிறதுக்கு. எதுக்கு இந்த சர்வாயுத வர்க்கத்தும் எதுக்கு நோக்கம் என்னன்னா, ஒரு ஆவிக்குரிய யுத்தம். அதுதான் முன்னாடியே பார்த்தோம். சேனைகளின் கர்த்தர்னு ஏன் அவரை சொல்கிறாங்கன்னா, அவர் சேனைகளின் கர்த்தர்னு ஏன் சொல்கிறாருன்னா, நமக்கு ஒரு யுத்தம் உண்டு. நம்ம ஆள் எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. யுத்தம்னு பக்கத்து வீட்டுக்காரன், சத்தியத்தை விரோதமாக செயல்படுறவங்க,
அதாவது ஒரு காரியம் நடக்கணும்னா சிலர் ஊழியத்துக்கெல்லாம் உழுந்து ஜெபம் பண்ணுறாங்க. நல்லது தான், ஊழியத்துக்காக ஜெபிக்கிறது நல்லது தான். ஊழியம் யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்துட்டாருன்னா அந்த வேலையை செய்யறதுக்கு காரியத்துக்கு வாய்க்க பண்ணுவார். அந்த விசுவாசம் நமக்கு வரணும், அவ்வளோதான். விசுவாசம் இருந்தால் செய்யலாம். ஆனால் இதுக்காகலாம் விழுந்து ஜபிக்கிறவங்க ஆள் இருக்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, இது ஜப வீரர்கள், ஜப சேனை அப்படின்றாங்க. ஜப வீரர்கள், ஜப சேனைன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த சர்வாயுத வர்க்கத்தை மோஸ்ட்லி எதுக்கு கம்பேர் பண்ணிக்கிறாங்கன்னா ப்ரேயருக்கு தான் கம்பேர் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ விஷயம் இருக்குது, புரியுதுங்களா? நான் ஜபத்துக்கு புறம்பானவன் கிடையாது, ஜபம் அவசியம். ஆனால் சர்வாயுத வர்க்கம் ஜபத்துக்கு மட்டும் அல்ல, புரியுதுங்களா? அப்போது அது நம்முடைய தேவன் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். அது என்னன்னா, அவர் சேனைகளின் கர்த்தராக இருக்கிறாரு. அந்த சேனைகளுக்குள்ள நீங்களும் நானும் போய் சேரணும். ரோமர் 9ஆம் அதிகாரம் 29வது வசனம். ரோமர் 9:29. அல்லாமலும் ஏசாயா முன்னே சொன்னபடி சொல்றார் பாருங்க. இப்போ ஏசாயா முன்னே சொன்னபடி சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைக்காதிருந்தார். ஆனால் சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைத்தாதிருந்தார். ஆனால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம். பார்த்தீங்களா என்ன சொல்றாருன்னா, சேனைகளின் கர்த்தர் இந்த யாக்கோபின் சந்ததியிலிருந்து ஒரு சந்ததியை செலக்ட் பண்ணி மீதியா வச்சிருக்கிறானா. அப்படி இந்த சந்ததியை மீதியா வைக்கலன்னா அந்த சந்ததி என்ன ஆயிருக்குன்னா சோதோம் கொமோராவை போல அழிஞ்சிருக்குமா. அந்த மீதியாய் வைக்கப்பட்ட சந்ததி யார் தெரியுங்களா? நீங்களும் நானும். சேனைகளின் கர்த்தருக்கு நம்ம ஒரு சோல்ஜர், நம்ம ஒரு இராணுவ வீரர்கள். இவரோடு கூட யுத்தத்துக்கு புறப்படுகிறவர்களாய் நம்ம இருக்கிறோம். அதனால தான் தேவன் சேனைகளின் கர்த்தர்னு சங்கீதம் 80ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே இன்னொரு இடத்துல சேனைகளின் கர்த்தர்னு யார் சொல்லியிருக்கிறாங்க? சங்கீதம் 24ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை வாசிங்க, முடிச்சிடலாம். சங்கீதம் 24, 8, 9, 10. யார் இந்த மகிமையின் ராஜா? யார் இந்த மகிமையின்? முன்னாடி பார்த்தோமே, சூரியன் மறைகிற இடத்துல அவருடைய நாமமும், சூரியன் உதிக்கிற இடத்துல அவருடைய மகிமை. இப்போ இந்த மகிமை ராஜா யாருக்கு? சபைக்கு, நமக்கு ராஜாவா இருக்கிறாரா? யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். ஆமே. என்னவா? யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர் அப்படின்னா என்ன அர்த்தங்க? இவர் சேனைகளின் கர்த்தர், இவருக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கிறார் தேவன். இவர் என்ன பண்ணுவாராம்? யுத்தத்தில் வல்லவரா. அப்போ ஒரு பேட்டில் இருக்கு, கரெக்டா? ஒரு போர், ஒரு யுத்தம் இருக்குது, வல்லவராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். தலை, அப்படிதானே? வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். வாசல்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்னங்க அர்த்தம்? இயேசு சொன்னாரு, நானே வாசல், என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இப்போ வாசல்னு ஒருமையில சொல்ல, வாசல்களே அப்படின்னு பன்மையிலே சொல்றார். இப்போ கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் இந்த உலகத்தில் என்னவா இருக்கிறாங்க சொல்லுங்க? கிறிஸ்துவ போல நம்மளும் இருக்கிறோம். அவர் வரும்போது, நாம் அவரை தரிசிக்கும் போது அவர் இருக்கிற பிரகாரமா நம்மளும் இருப்போமா, அவருக்கு ஒப்பா இருப்போமா. அப்போ இந்த உலகத்தில் இயேசு யாருன்றத இயேசுவா மாறி நம்ம சொல்லணும். புரியுதுங்களா? இயேசுவா நீங்களும் நானும் என்ன பண்ணோம்? மாறணும். அதுதாங்க கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள், கிறிஸ்தவள். கிறிஸ்தவன்னா இதான் அர்த்தம். உலகம் அதுதான் சொல்லுது. கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள், கிறிஸ்து அவர்கள், கிறிஸ்தவர்கள். புரியுதுங்களா? இப்போ வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். தலையை ஆக்சுவலாக யாருக்கு தான் மீன் பண்ணியிருக்கிறாங்க பைபிளில்? கிறிஸ்து சபைக்கு. ஆமென். புரியுதுங்களா? அப்போ கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள்,
கிறிஸ்தவர்களாக செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை சொல்றாங்க மகிமையின் ராஜா கிட்ட. வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். அநாதி கதவுகளே உயருங்கள். அநாதினா என்ன தெரியுங்களா? இட்டர்னல், ஒரு அழியாமை, ஒரு சாவம், இம்மார்டலிசம். இப்போ அநாதி கதவுகளே என்ன பண்ணுங்க? உயருங்கள்னா இந்த பூமியில இருந்துக்கிட்டு பரலோகத்துக்கு கனெக்ஷன் கொடுக்குற அதிகாரம் யாருக்கு இருக்குது தெரியுமா? சபைக்கு இருக்குது. ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து ஒரு மனுஷனை கொண்டு வந்து அவனுக்கு கிறிஸ்துவை சொல்லி அவனை ரட்சிப்புக்குள்ளே நடத்தி அவனுக்கு ஒரு ஞானஸ்தானம் கொடுத்து உட்கார வைக்கும் போது பூமியில் நடக்கிற ஒரு விஷயம் மாத்திரமல்ல, பரலோக ரிஜிஸ்டரில் எழுதுது அவர் பேரை ஜீவ புஸ்தகத்தில். அப்போது அந்த அநாதி கதவுகளா வாசல்களா? அநாதி கதவுகளே உயருங்கள், உயருங்கள். அப்போ எந்த லெவலுக்கு கொண்டு வர்றாரு பாருங்க சபையை. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். பாத்தீங்களா? மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவர் சேனைகளின் கர்த்தராமே, அவரே மகிமையின் ராஜா. அவரே மகிமையின் ராஜா. நமக்கு ஒரு இலக்கு இருக்குது. இயேசு இந்த பூமியில வரும்போது ஒரு சேனைகளின் கர்த்தராக வருவார். சாத்தானை அழிக்கும்படிக்கு 1000 கால அரசாட்சியின் முடிவில் சாத்தான் அழிக்கும்படி சாத்தான் ஒரு கூட்டத்தை தயார் பண்ணுறான். அந்த காகோக் மோகோக்ன்ற ஒரு கூட்டத்தை அவன் ரெடி பண்ணுறான். அவனோடு கூட ஒரு கூட்டம் ரெடி ஆகுது. கிறிஸ்துவோடு கூட சேருகிற சர்வாயுத வர்க்கம் தரித்தவர்கள் தான் கிறிஸ்துவின் சேனையில் இருக்க முடியும். இந்த வெளிச்சத்தை பெற்றவர்கள் தான் அவருடைய சேனையில் இடம். ஏதோ ஒன்று சீராவான், ஏதோ ஒன்று பெல்ட்டான், ஏதோ ஒன்று காலில் ஷூவான் போட்டுட்டு போகிறது இல்லை. அதுக்கே நம்ம இன்னும் போல தெரியுதுங்களா? அப்போ சர்வாயுத வர்க்கம் என்றால் என்ன, சர்வாயுத வர்க்கம் எப்படிப்பட்டது, சர்வாயுத வர்க்கத்தினுடைய நோக்கம் என்னன்றதான் இவ்வளோ விஷயம். தேவனுக்கு சித்தமானால் வருகிற நாட்களில் இந்த சர்வாயுத வர்க்கத்தில் 6 காரியமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக இருக்குது. அது ஒரு பாடம். 2வது பாடம், இந்த சர்வாயுத வர்க்கத்தில் இருக்கக்கூடிய 6 காரியமும் நம்முடைய விசுவாச வளர்ச்சியின் 6 படிகள். தேவனுக்கு சித்தமானால் பார்க்கலாம். கடைசியாக இந்த சர்வாயுத வர்க்கத்தை எப்படி நம்ம வாழ்க்கையில் காண்பிப்பது, புரியுதுங்களா? ஸோ இது அது வரைக்கும் எடுத்தால் இவ்வளோ பெரிய மகிமையான சத்தியம் என்ன ஆகிடும்? மூடி மறைக்கிறது, நான் செய்த துரோகம், அதை நான் செய்ய மாட்டேன். அதனால் இந்த காரியத்தை நம்ம கொடுத்துருக்குறோம். தேவனுக்கு சித்தமானால் நம்ம வருகிற நாட்களில் பார்க்கலாம்.